நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரைய வந்து ஈஸியா பொரியல் செய்றது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம பொன்னாங்கண்ணி கீரை அப்படினாவே அத கட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கீரை கட்டு வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீரை கட்ட கலச்சிராதீங்க. அப்படியே கட்ட பிரிச்சு ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த கீரை கட்ட நான் எப்படி எடுக்கறனோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா கட் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்க ஜஸ்ட் நீங்க எடுத்துட்டு அதில வச்ச பில்லோ இல்ல மத்த கீரைகளோ இருந்துச்சு அப்படின்னா, அத நீக்கிட்டு நீங்க டைரக்ட்டா அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நீங்க கீரை கட்ட கலைக்காம கட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் கட்டி குடுப்பாங்க உங்களுக்கு. சோ டைரக்ட்டா அப்படியே எடுத்து ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்கள் இருந்தா மட்டும் நீக்கிட்டு நீங்க கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இத பொரியல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கரண்டி எண்ணெய் வந்து கடாயில போட்டுக்கோங்க. கடாயில சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க फ्रेंड्स. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்ட வந்து பாத்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதில வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 4 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பூண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி அது கூட வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது. ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் நீங்க கீரை இருக்கு இல்லீங்களா, கட் பண்ணி வச்சிருக்க கீரை அந்த கீரையை இதில வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய வதங்கணும்ன்ற அவசியம் இல்லங்க. லைட்டா வதங்கினா போதும். வதங்கினதுமே இந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அலசிட்டு ஆட் பண்ண பிறகு இந்த கீரையை வந்து ரொம்ப நல்லா வேக விடக்கூடாதுங்க. ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் வெந்தா போதும். உப்பு வந்து முதல்லயே சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி வதங்கும்போது கீரை வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அது கூட சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே நீங்க கொதிக்க விடுங்க. அடுப்ப சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுங்க फ्रेंड्स. எப்பவுமே பொரியல் செய்யும்போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 2 லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க வெந்திருச்சு கீரை நல்லா. நான் வந்து லாஸ்ட்டா பொரியலுக்கு அந்த தேங்காய் துருவல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க फ्रेंड्स. சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து 10 நிமிஷத்துல ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स.